திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் கூட நிம்மதியாக இருந்தார்கள் என்பது சரித்திரம் கிடையாது. சென்னையில போனீங்கன்னா பேட்டை ரவுடிகளுடைய கொலை, ஆணவ படுகொலை. தென் தமிழகத்திற்கு போனீங்கன்னா ஜாதி வன்முறைகள், படுகொலைகள். கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா தோட்டத்து காட்டில வயதான தம்பதிகளை குறிவைத்து கொலைகள். அதே போல சாராயத்தை குடித்து விட்டு பொது இடத்துல யாராவது ஒருவர் தட்டி கேட்டாலும் கூட அவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம். நமக்கு மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும். தினந்தோறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு சண்டை போடக்கூடிய கட்சி வேண்டாம். எதற்கு எடுத்தாலும் கூட வாய்க்கால் வரப்பு சண்டையை போடுவது போல தமிழக அரசும் மத்திய அரசும் தேவையில்லாம தமிழக அரசு வம்புக்கு எடுத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள், தாய்மார்கள். எல்லாம் வாக்குப்பட்டியல வாக்கு செலுத்தும் பொழுது யோசனை செய்யும். எந்த அளவுக்கும் இல்லாம ஒரு பார் லைசன்ஸுக்கு 50 லட்சம் 60 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டி போடுறார். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருடைய தம்பி அசோக் கரூர்ல திமுகவினுடைய டம்பி கேண்டிடேட்டாக அங்க அவரும் வேட்புமனு கொடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையை பாருங்க. 2021 36,000 கோடி, அடுத்த வருஷம் 44,000 கோடி, அடுத்த வருஷம் 46,000 கோடி, போன ஆண்டு 48,000 கோடி, இந்த ஆண்டு 51,000 கோடி. தமிழகத்தில் எது உயர்வதோ இல்லையோ மது விற்கிறது உயர்வு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நாள் என்று பேசுவோம் என்கின்ற ஒரு அமைதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மது எல்லா பக்கம். அது FA2 லைசன்ஸ், பிரைவேட் பாரில் ஆரம்பித்து ரோட்டோர கடையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் வரை அனைத்து இடத்திலும் கூட தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊராக போய் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்.